நாங்களே லீக் பண்ணதா படம் அப்படி லீக் பண்ணியிருந்தா அப்போது கவர்மெண்ட் வந்து வேற கட்சிக்கிட்ட இருந்தது, பவர் வேறு இடத்துல இருந்தது. அவங்க இறங்கி விசாரிக்கவும் செஞ்சாங்க. தெளிவாக எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. அதனால் அந்த எடிட்டிங் டீமில் இருந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. Vicura Wellness, Let's Go Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind It Straight from the Heart with Rangaraj Pandey. Powered by Nammu Chennai Silks in Aadi Blast, Milky Mist Ice Creams, Dr. Sri Verma Ayal Tarum Ayurveda, Karthipuram Coimbatore 200-acre Dream Township, Premium Plots, Naturals, World's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant. அந்த லாஸ்ட் சீனில் விஜய் சாரோட அப்பா வந்து தம்பி நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்க வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். இன்னொரு ஆப்ஷன் வந்து லோகேஷ் அட்லி இவர் நெல்சன் டிஸ்டன்ஸ் கிட்ட பிச் பண்ணும்போது அவங்க டைரெக்டாக 3 பேருக்கு தாவிட்டாங்க. நம்ம இந்த அப்பா கனவு கிணவுலாம் அவனுங்களே அதெல்லாம் வேணாம், இந்த 3 பேர்கிட்ட போவோம் அப்படின்ட்டானுங்க. அது எனக்கு என்னோட சாய்ஸ் வந்து எஸ்ஐசி சாராக இருந்தது. நாங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்த பிறகு படம் வருது. அதான் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்று மவுண்ட் ஆகிட்டே இருந்ததுனால அது உங்களை எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சா? கண்டிப்பாக ஒரு பயம் தருது. டிவிகேவுக்கான அஜெண்டா இல்லை, இது வந்து ஒட்டுமொத்த நேஷனுக்கான அஜெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கரூரில் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த கேள்விக்கு மட்டும் எங்களுக்கே ஆன்சர் தெரியல. நிறைய கேமரா வச்சுருந்தாங்க. இந்த கேமரா பாருங்க அப்படின்லாம் ரவுண்டு பண்ணிலாம் நிறையா வந்துச்சு. அதில் உங்கள் கேமரா எங்கே இருந்துச்சு? அது எனக்கு அமிச்சாங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டேன். நான் இது பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ வேணாம், இது பெருசாகிட்டே போகும் அப்படின்னு தடுத்துட்டாங்க. வேணாம், ப்ரொடக்ஷனில் சொல்ல வேணான்ட்டாங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறது என்னென்னா, வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகம் படத்துடைய இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவனை கேட்பு நிறைய கேட்கலாம். வணக்கம் பாஸ். வணக்கம் சார். வணக்கத்திலே ஒரு நடுக்கம் இருக்கு. கரூரில் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆமாம், நிறைய கேமரா வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த கேமரா பாருங்க அப்படின்லாம் ரவுண்டு பண்ணிலாம் நிறையா வந்துச்சு. அதில் உங்கள் கேமரா எங்கே இருந்துச்சு? அது எனக்கு அமிச்சாங்க. அப்போ நான் ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டேன். நான் இது பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ வேணாம், இது பெருசாகிட்டே போகும் அப்படின்னு தடுத்துட்டாங்க. வேணாம், ப்ரொடக்ஷனில் சொல்ல வேணான்ட்டாங்க. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறது என்னென்னா, நான் சென்னையில் இருந்தேனா, பெங்களூரில் இருந்தேனா, கரூரில் இருந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு போலீஸுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகலாம். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மணி நேரத்துலையாவது கண்டுபிடிச்சிட முடியும். என் வீட்டு சிசிடிவியோ என் ஃபோனையோ ட்ராக் பண்ணலாம், சுற்றி இருக்கிறவங்கள விசாரிக்கலாம், தெரிஞ்சவங்கள விசாரிக்கலாம். இது எல்லாம் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் போக வேண்டியதில்லை, உங்கள் அசிஸ்டன்ட் சொன்னாலே சார் செஞ்சுட்டாரு. ஸோ அப்போ நீங்கள் போகாமலே ஒரு 10 கேமரா வச்சு நீங்கள் அது அப்படியே பண்ணியிருந்தா கூட படம் லீக் ஆயிடுச்சு. அதில் அந்த கரூர் ஷாட்லாம் இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிருமே. அப்போ அந்த பொய்யை சொன்னவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்னென்னா, என் ஒய்ஃப் கிட்ட நிறைய பேர் வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்களா அவங்க வீட்டில் போய் அப்படிலாம் எடுத்துட்டாங்களான்னு கேட்டாங்க. இவ்வளோ மக்கள் நம்பும்போது இன்னும் கவனமாக ஜேர்னலிசம் இருக்கலாமே அப்படின்றது என்னோடய கவலையாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போதே கலெக்டிங் நியூஸ், அனலைசிங் நியூஸ், டிஸ்ட்ரிபியூட்டிங் நியூஸ்னு வருது. இது என்னென்னா கிரியேட்டிங் நியூஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் நியூஸாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி டெமோக்ரஸியோட முக்கியமான பில்லராக இருக்கிற ஒரு சிஸ்டம் வந்து பொய்களை உருவாக்கி பொய்களை பரப்ப ஆரம்பிச்சதுன்னா, அதுவும் ஒரு ரேஷ்னல் திங்கர்னு அறியப்பட்ட ஒருத்தரே அப்படி செய்யும்போது அது ஒட்டுமொத்தமாக சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஒரு நாள் அவர் நேரில் பார்த்தா நான் கண்டிப்பாக கேட்பேன். அது வந்து அவர் பண்ணது பெரிய தப்பு, அவர் பண்ணதை நிறைய பேர் கேரி பண்ணது பெரிய தப்பு. அப்படி ஒன்று வந்து நான் சத்தியமாக பண்ணலை. இந்த சென்சார் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக படம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆல் ப்ராப்ளம் சால்வ்டு. ஏன்னா கரூர்லாம் கூட பிறகு தான் வந்துச்சு, இஷ்யூலாம் வெடித்த பிறகு தான் வந்துச்சு. சம்பவம் நடக்கும்போது யாருமே அப்படி கனெக்ட் பண்ணல, போகல வைக்கலாம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு சென்சார் பிரச்சனை வருது அப்படின்போது அதே பேரலாக அதே நேரத்துலேயே இன்னொரு படம் வருது. ஸோ நீங்களாம் நெருக்கி அடிச்சு தான் அந்த படத்தை கொடுத்தீங்க. பட் வந்து ஒரு பஃபர் பீரியட் வச்சு நம்ம இப்படி போட்டோம் 2 நாள் ஏதாவது போச்சு நான் வந்தால் கூட நம்ம சமாளிச்சு வந்துடலாங்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் மைண்டில் கொண்டு போகிறீங்க. இந்த படத்துக்கு வந்துருச்சு, இந்த படத்துக்கு ஏதோ ஒரு அக்கண்ணா வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சம்திங் கோயிங் ராங் அப்படின்னு எப்போ ஸ்மெல் பண்ணீங்க? சார், ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் சார் வந்து ப்ரொடியூசரை என்ன கேட்டார்னா, நான் அரசியல்வாதியாக இருக்கேன், இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணால் பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, சார் ஆடியோ லான்ச்சோட சொன்னீங்கன்னு. ஆமாம், அவர் வந்து நான் கம்ப்ளீட்லி அவேர். சார் சொன்னார், அவர் சொன்னார் கம்ப்ளீட்லி அவேர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து வெறும் சிம்பிள் ப்ரொடியூசர் இல்லை சார், அவர் வந்து ஒரு
லாயர், சிஏ, என்னென்னமோ படிச்சிருக்காரு, ஒரு கண்ணாமணின்னு படித்த ஒரு ப்ரொடியூசரு. ஸோ அவர் வந்து வெரி ஸ்மார்ட் திங்கரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் கூட இன் மெனி ஃபீல்ட்ஸில். அதனால் அவருக்கு நிறைய தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து கிளியராக இருந்தார். ஸோ பிரச்சனை வருன்றதில் கிளியராக இருந்தார். எங்களுக்கும் அந்த பயம் இருந்தது. ஸோ சீக்கிரமாக வழக்கமாக சென்சார் அப்ளை பண்ணுறதை விட நாங்கள் 20 நாளைக்கு முன்னாடியே, அதாவது 19ஆம் தேதி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ பஃபர் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், நாங்கள் ஒரு வழக்கமாக 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக வேண்டிய ப்ராசஸ் 20 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணோம். ஸோ 19ஆம் தேதி அப்ளை பண்ணும்போது சென்சார் உடனே பார்க்கப்பட்டது. உடனே பார்த்து மெம்பர்ஸ் இருந்தாங்க, ஆர்ஓ சார் இருந்தார். அவர் என்னை உள்ளே கூப்பிட்டு, இந்த படம் வந்து எங்களுக்கு தீமேட்டிக்கலி ப்ராப்ளம் எதுவும் இல்லை, அதனால் நாங்கள் உங்களுக்கு யூஏ கொடுக்குறோம், பட் வைலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணால் இந்த யூஏ 16+ நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். நான் கட் பண்ணுறேன் சார்னு சொன்னேன். அவங்க கட்ஸ் சொன்னாங்க. கட் சொன்னோடனே நாங்கள் அதை ஹானர் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சிஜி நிறைய இருந்தது. ஸோ அதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் காட்டும்போது, மெம்பர் பார்க்கணும்ல, காட்டும்போது அப்போ வந்து சின்னதாக வந்து அவர் இன்னும் சில கட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது இதெல்லாம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ப்ரிசைஸ் கட் கிடையாது, அதை பர்சன்டேஜ் அப்படிலாம் இருந்தது. ஸோ அதுவும் என்ன பண்ணும்போது எங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுற விண்டோ ஓப்பனே ஆகலை. அப்புறம் சர்வருக்கு கால் பண்ணி கேட்டோம், மெயில் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் அந்த விண்டோ ஓப்பன் ஆகலைன்னொன்னே ஹெட் ஆஃபீஸுக்கு கேட்டோம். ஹெட் ஆஃபீஸுக்கு கேட்டால் ஒரு டைம், கரெக்டான டைம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்திருக்கு, அதனால் வந்து ஹோல்ட் பண்ணிடுவோம், அதனால தான் விண்டோ ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்துக்கும் இன்னொரு ப்ராப்ளம் வந்தது. பராசக்திக்கும் சென்சார் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கும் ஒரு ரிவைசிங் கமிட்டி போனாங்க. இப்போ 2 படமே ரிலீஸ் ஆகிற டேட் நெருங்கிட்டே இருந்தது. ஸோ ஒரு பக்கம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தேட்டர்ஸில் ஃபேன்ஸு பண்ணுறாங்க, புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, கோடிக்கணக்கில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய ஈகோ சிஸ்டமே இது பின்னாடி இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த டேட் நெருங்கிட்டே இருக்குது. 2 படத்துக்கும் ப்ராப்ளம். ஆனால் ஒரு படத்துக்கு சென்சார் கிடச்சிருச்சு. அப்போ கிடச்சிருச்சுன்ற நியூஸ் வந்துருச்சு. இப்போ இந்த படத்துக்கு சென்சார் கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த ஆன்சர் கிடைக்கல. டினையும் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அப்போ நம்ம வேறு வழியே இல்லை, அப்படியே கிணத்துல போட்டோமா. ஆமாம், கேளுன்னும் போது அப்போ இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குதுன்னு அவங்க யோசிச்சு டக்குன்னு கேஸுக்கு போய் தான் ஆகணும் போது கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் கேஸை ஃபைல் பண்ண உடனே இங்கே எங்களுக்கு அப்போ தான் ஆன்சர் வந்தது, உங்களுக்கு ரிவைசிங் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆமாம் அந்த அப்ளை பண்ண பிறகு வருது. ஸோ அப்போ ப்ரொடியூசர் வந்து அப்ளை பண்ணிட்டோம், இதை ஃபைட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு கோர்ட்டில் போனோடனே நேச்சுரலி கோர்ட்டில் இருக்கிற ப்ராசஸில் மாட்டிக்கிச்சு படம். ஸோ அந்த மேலே கீழே போச்சு, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போச்சு, திருப்பி வேண்டாம் சொல்லி வித்ட்ரா பண்ணி போயிட்டீங்க. இதெல்லாம் நாங்கள் வெளியில் பார்த்தோம். ஆமாம், அது பார்க்காத உள்ளதை சொல்லுங்க. அது எனக்கு தெரியாதே சார். அதை தான் சொன்னேன், நீங்கள் தான் சொல்லணும். அதெல்லாம் நீங்கள் ஏதாவது கோர்ட்டில் பார்த்ததெல்லாம் பார்த்து நீங்கள் ஏதாவது இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது பண்ணி சொல்லி. நீங்கள் வந்து ஏதோ பேட்டில் வேறு மிரட்டிங்களே. நான் வந்து அந்த உண்மையை வந்து சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியும், அதை சொன்னால் போடுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். நான் தைரியமாக போடுறோம். அதாவது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லைன்னு வச்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு டவுட்டா ஒன்று உள்ள ஓடிட்டே இருக்குல்ல, ஸ்பெகுலேட்டிவ் ஆகிட்டே இருக்குது. சில நேம்ஸ் சிலது வந்து ஏன் நடக்குது, யார் நடக்குதுன்னும் போது, இது ஏற்கனவே அவருமே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார், விஜய் சார் கட்சி தலைவராக இருக்கார். அப்போ ப்ராப்ளம் வந்து அவர் கீழே இருக்கிற ஆளுங்களால் வரப்போகிறது இல்லை, கட்சி தலைவருக்கு மேலே யார் இருப்பாங்க அவங்களால தான் வரப்போகுது. அந்த நேம்ஸ் எல்லாம் நம்மளால் உச்சரிக்க கூட முடியாது. ஏன்னா ப்ரிசைஸான ஆதாரங்கள் இல்லாமல் நம்ம எதுவும் பேசுறதும் நியாயம் இல்லை. இல்லை, அதுபோக வந்து இது எந்த மாதிரி கனெக்ட் பண்ணாலும் இருக்கலாம். சார் சட்டத்துக்கு ஒரு பவர் இருக்குல்ல சார், சட்டத்தை வச்சு நீங்கள் ஆமாம். ஸோ அதுக்கு அதை வச்சு நீங்கள் இன்னொன்று சொல்லணும்னா சார், சென்சார் வந்து ரூல்ஸ் பேசினா இங்கே பாதி படம் ரிலீஸே ஆகாது. சென்சார் வந்து எப்போவுமே சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு எப்போவுமே டவுட்டே இல்லை. சென்சார் வந்து சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அட்வைஸ் பண்ணுது. நாங்கள் ஏன் இப்படி பண்ணுறோம், இது எவ்வளோ டைவர்ஸான கண்ட்ரி, ஏன் நம்ம சென்சாரில் வந்து இவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும், அது எல்லாமே சொல்லுது. சம்டைம்ஸ் நம்ம பியாண்டு ஒரு விஷயம் போகும்போது இதில் என்ன நடந்ததுன்னே தெரியாத போது அதை வெளிப்படையாக பேசுவோம். நீங்கள் சொன்னது நம்ம புரிஞ்சுக்கலாம், சென்சார் போர்டில் பிரச்சனை. ஆமாம், அப்படிதான் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம், சென்சார் போர்டு. ஏன்னா உங்களுக்கு நடந்த அந்த ஆர்ஓக்கு உங்களுக்கு நடந்த கான்வர்சேஷன், அவங்க வந்து திருப்பி ஆர்சிக்கு அனுப்புறேன்னு சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஆனால் பியாண்ட் சம்திங் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாலோ, ஒரு அது வந்து நீங்கள் வந்து
ஒரு கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதுன்னா நீங்கள் அந்த ஆன்சரை வெளியே சொல்லலாம். நீங்கள் கேள்வியாக கேட்டே இருக்கீங்க, ஆன்சர் வரவே இல்லைன்னா நமக்கு என்ன வழக்கமாக நான் அப்படி தான் பண்ணுவேன். அதனால நமக்கு வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து நார்மலாக சொல்லுவாங்க எல்லா படமே ஒரு பிரசவம் மாதிரி நாங்களாம் அப்படி அப்படின்வாங்க. பட் வந்து உங்களுடைய முதல் படத்துலேருந்தே எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜோடு இருக்குது. இந்த ஜனநாயகம் வந்து உங்களுடைய கெரியரில் ஒரு எவ்வளோ முக்கியமான படம் நினைக்கிறீங்க? என் கெரியரில் மட்டும் இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டு கெரியர்லேயே முக்கியமான படமாக ஆயிடுச்சு. தமிழ்நாடு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் முக்கியமான படமாகிடுச்சு. இது எனக்கு ஒரு மாதிரி ரியல் ட்ரீம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குது. நடந்த விஷயங்கள் எல்லாமே வழக்கமாக ஒரு படம் டைரக்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கிற வரைக்கும் டைரக்டர் கண்ட்ரோலில் இருந்து படம் எடுத்து முடிச்ச பிறகு அது எங்கெங்கேயோ போய் யார் கண்ட்ரோல் இருக்குல்லே தெரியாமல் எண்ட் ஆஃப் த டே அதனால் நிறைய நல்லது நடந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஓவராலாக வந்து ஹாப்பி என்டிங் தான் நினைக்கிறேன். ஹாப்பி என்டிங்காக தான் படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எப்போயாவது தோணியிருக்கா இந்த கிரைசிஸ்க்கெலாம் பிறகு ஊரில் அவ்வளோ டேரக்டர் இருக்கும்போது இது கடைசி பட டேரக்டர் நமக்கு வந்து இப்படி 5 பேருக்கு விஜய்க்கு கடைசி படமா நமக்கு கடைசி படமா தெரியாம மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லையப்பா அப்படின்னு இல்லை. இதில் பெரிய ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரொடியூசருக்கு தான் சார், ஹீரோவுக்கும் ப்ரொடியூசருக்கும் தான். ஏன்னா அவங்க தான் மோர் ரெஸ்பான்சிபிள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோவை நம்பி தான் ப்ரொடியூசர் வராரு. ஸோ அப்போ அவங்க 2 பேரும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ப்ரொடியூசர் வந்து எல்லா மூமெண்ட்லேயும், அதாவது சென்சார் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்லேயே அவர் எனக்கு கால் பண்ணி என்ன கேவிஎன் சார் என்ன சொன்னார்னா, நான் சாருக்கு பேசினேன், சார் என்ன நடந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களோட நிற்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதே தான் உனக்கும் சொல்கிறேன், நீ டோன்ட் வரி அப்படின்னு. நான் தான் வந்து கலங்கினேன், அழுதேன், அதெல்லாம் பண்ணேன் தவிர அவங்க 2 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ப்ரெஷர்ஸ் வரல. இதில் நான் ஹாப்பியாக தான். ஒரு பவன் கேசரிங்கிற ஒரு படத்தோடைய ஒரு தழுவல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து ஏற்கனவே வெளியான படம் வந்து சக்ஸஸ் ஆகி ஹிட் ஆகி ஓடின படம், அதை நம்ம வந்து ரீமாடிஃபை பண்ணி இந்த நேர்கொண்ட பார்வையில் படம் மாதிரி ஒரு ஸ்லைட்டாக ஒரு பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து போடும்போது அதுலேயும் இவ்வளோ அளப்புறம் இவ்வளோ கான்ட்ரவர்சி இவ்வளோ பெரிய சர்ச்சை. அதான் சார், அந்த கேள்விக்கு மட்டும் எங்களுக்கே ஆன்சர் தெரியல. 2 கேள்வி எடுத்துக்கிறேன் சார். ஒன்று, பகவந்த் கேசரி ரீமேக் தான் அப்படின்னா அது வெறும் ரீமேக் இல்லை, ஒரு 50% ரீமேக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஆமாம், இன்னொரு 50% வந்து புது கதை இருக்குது. முக்கியமாக அதோட கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து புதுசு பண்ணியிருக்கோம். ஸோ பகவந்த் கேசரியாவே மாற்றிருக்கீங்க. ஆமாம், அதாவது மெயின் கான்ஃப்ளிக்ட், ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்டை பெருசு பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு இருந்த கான்ஃப்ளிக்ட், படத்தில் இருந்த மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபியர். ஒரு பொண்ணு அவங்க அப்பா டெத்தால் ஒரு பயந்துடுறா. ஸோ அதனால் அவளுக்கு அவருடைய லட்சியத்தை அடைய முடியாமல் அந்த ஃபியரை போக்குறதுக்காக அவர் ஒரு லட்சியத்தை நோக்கி அவரை, அவங்க அப்பா ஆசைப்பட்ட லட்சியத்தை நோக்கி அவரை புஷ் பண்ணி அவரை வந்து பயத்தை போக்கி அவளை ஜெயிக்க வைக்கிறாருன்றது கதை. இப்போ அதை வந்து பெருசு பண்ணியிருக்கோம். ஒய் ஃபியர் எப்படி வருது, ஃபியர் சைக்காலஜிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பொலிட்டிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஏன் ஃபியர் வருது, எதனால் வருது, அதில் வந்து அதிகார வெறி, கம்யூனிஸ்டிங் யூஸ் பண்ண மாதிரி அதிகார வெறியும் லாப வெறியும் என்னமோ ஃபங்க்ஷன் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரேஸ் வச்சுக்கிட்டு மேஜர் பார்ட் ஆஃப் படத்தை கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ½ அன் ஹவரை இந்த மாதிரி சீரியஸ் பொலிட்டிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார். அதனால் அது முழுமையான ரீமேக் இல்லை. அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்ச் கிடைக்கும். 2வது கேள்வி மறந்துட்டேன் சார். அந்த இதில் ஏன் இவ்வளோ கான்ட்ரவர்சின்றது வந்து அது எங்களுக்கு உண்மையிலே ஆன்சர் தெரியல. ஆக்சுவலாக இதை யாராவது கண்டுபிடிச்சி சொல்லணுன்னா பத்திரிகையாளர்களாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் டேட்டா கொஞ்சம் இருக்குது. எப்போ சென்சார் அப்ளை பண்ணோம், எப்போ டினை ஆச்சு, எப்போ கேஸ் ஆச்சு, எப்போ ஆர்சி பண்ணோம், இதெல்லாம் ஓப்பன் டேட்டாஸ் இருக்குது. ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது, இது அதுன்னு ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. அதனால் எது உண்மைனே தெரில. அதனால் எதை சொன்னாலும் கான்ட்ரவர்சிக்கு நான் பின்னாடி வர்றேன். எவிடன்ஸ் இல்லை. இது இன்னும் பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இன்னொன்று வெடிச்சது வந்து படம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து இப்போ ரிலீஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அதாவது 1-2 நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து ஏதோ மொபைல்லேருந்தோ இல்லாட்டி வந்து இந்த லேப்டாப்லேருந்தோ எடுத்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று பிடிச்சி, அப்புறம் பார்த்தா ஹெச்டி குவாலிட்டியில் ஃபைனலாக கிளியர் பிக்சர் வந்து இருந்துச்சு. இது ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது ஐ மீன் லீக் ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண மொமெண்ட் வந்து என்னவா இருந்தது? பெரிய துக்கம் தான் சார், பெரிய துக்கம் தான். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அது என்ன டக்குன்னு நம்ம சின்ன சின்ன தப்புன்னா கோவப்படலாம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஆளுங்க மேலே கோவப்படலாம். கரெக்ஷன் அதெல்லாம் கோவம் எப்போ வரும்னா சரி பண்ண முடிகிற தவறில் வரும். இந்த தப்பு சரியே பண்ண முடியாது.
அவ்வளோதான். இது வந்து பியாண்ட் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு நினச்சா கூட அது தடுக்கிறது கஷ்டம். அப்போ இயலாமைக்குள்ளே போகும்போது நம்ம துக்கத்துக்குள்ளே தான் மாட்டுவோம் சார். அந்த டைமில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ஹீரோவும் ப்ரொடியூசரும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது நாங்கள்லாம் தப்பித்தோம். அதில் ஒரு தியரி ஒன்று ஓடுது, வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால் வந்து இந்த டீமே வந்து இந்த வேலை பார்த்து நம்ம வந்து இந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு டீமுக்குள்ளேயே பண்ணிட்டாங்க. ஏன்னா எடிட்டர் சைடில் தான் போயிருக்குங்கிற மாதிரி போய் அந்த பக்கம் தான் இப்போ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். அவரை பேன் பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் போகுது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு தியரின்னு, இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள்கிட்ட அந்த மொமெண்டம் வேணும், அந்த ஹைப் வேணும், அது பிடிக்கணும். அப்போ வந்து ஒன்று லீக் ஆயிடுச்சு, பாத்தியா விஜய் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி ஒன்று ஃபார்ம் ஆயிரும். இல்லை படம் தீயா இருக்குது அப்படின்னு அந்த உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஜோஷ் வந்து இங்கே உணவு கொடுத்துடணும் அப்படின்னு இங்கே உள்ளே செஞ்ச வேலை அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் சார். ஒன்று, இது விஜய் சாரை குறைச்சி மதிப்பிடுற மேட்ரு ஆயிடுச்சு. நானே குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி அவர் இதெல்லாம் தாண்டி இருந்திருக்காரு. இந்த படம் லீக் ஆகுதோ, இந்த படமே எடுக்கலையோ அப்படின்னாலும் அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு நாங்களே லீக் பண்ணதா அப்படின்ற பாயிண்ட்டு தான் மேஜரான பாயிண்ட் அப்போ பேசினதில் சார். இந்த படம் அப்படி லீக் பண்ணியிருந்தா அப்போது கவர்மெண்ட் வந்து வேறு கட்சிக்கிட்ட இருந்தது, பவர் வேறு இடத்துல இருந்தது, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடவும் முடியும், கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமாம், உடனே. ஏன்னா இது பெரிய மேட்டர்ன்றதுனால இந்த ஸ்டேட் ஏஜென்சிஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸோ இறங்கியிருந்தால் மேட்டர் ஆஃப் டைமில் அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க இறங்கி விசாரிக்கவும் செஞ்சாங்க. ஒரு எஸ்பி, 2-3 டிஎஸ்பி, நிறைய போலீஸ் வந்து ஒரு பெரிய டீமாக அவங்க ராத்திரி பகல் வேலை செஞ்சாங்க சார். வேலை செஞ்சு எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நம்ம சைட்லேருந்து என்ன தப்பு நடந்திருக்கு, ஏன்னா அதில் தெளிவாக எடிட் ரெஃபரன்ஸ்னு இருக்குது. அப்போ எடிட் ஏரியாவிலேருந்து தான் போயிருக்குன்ற ஒரு ஸ்கொயர் கிடச்சிருச்சு. அதனால் அந்த எடிட்டிங் டீமில் இருந்து எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரித்து ஏதாவது நாங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுவோம், கூகுள் ட்ரைவில் ஏதாவது லீக் ஆயிடுச்சான்னு தேடி போகும்போது நேரடியாக கூகுள்கிட்ட பேசினாங்க. கூகுள் ஆஃபீஸில் பேசி அது எல்லாமே எடுக்கும்போது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வந்த பிறகு அப்போ இது எக்ஸ்டர்னலாக நடந்திருக்கு. அப்போ எங்கேருந்து போயிருக்குன்னா ஃபிசிக்கலாக ஏதாவது காப்பியாக இருக்கான்னு தேடும்போது தான் அவங்க ஒரு ட்ராக்கை பிடிச்சி, அந்த லீக் பண்ண ஆளுங்களோட ட்ராக்கை பிடிச்சி ஒரு பையனை பிடிக்கிறாங்க. அவன் வந்து அந்த ஆஃபீஸுக்கு ஃப்ரீலான்சராக எடிட் பண்ண வரான். ஒரு படத்துக்கு அதே எடிட்டர் பண்ணுற ஒரு படத்துக்கு ஸ்பாட் எடிட்டிங் பண்ணுற பையன். அவன் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் போயிட்டு அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து ஆர்டிஸ்டாக கொடுப்பான் போல இருக்குது. ஸோ அவன் வந்து இவங்க சாப்பிட போகும்போது ஏதோ ஒரு டைமில் அது கரெக்டாக போலீஸ் அது வந்து இன்னைக்கு கிடைச்ச பிறகு என்கொயரியில் வந்து அது வந்து ஆர்வ கோளாறுல அந்த பார்த்த பண்ண ஒருத்தனா இல்லாட்டி பின்னாடி அதுதான் சார் புரியல. ஏன்னா அவன் காப்பி பண்ணிவிட்டு கொண்டு போய் ரீலாக அசம்பிள் பண்ணி சவுண்டு சிங்க் பண்ணி ஸ்கோப் வச்சு படம் பார்த்துருக்கான். அது அந்த ரூமில் 15 பேர் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டூடியோவில் பண்ண வேண்டிய எடிட்டிங் அவன் தனியாக பண்ணி, ஆமாம், அவன் எடிட்டர்ன்றதுனால அவன் தனியாக பண்ணி அவன் படம் பார்த்துருக்கான். அந்த ரூமில் 15 பேர் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட மெதுவாக அந்த படம் பரவி அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் பரவி இதான் அவன் சொல்கிற ஸ்டோரி. இது வந்து செக்கும் பண்ணும்போது ஓரளவுக்கு ட்ரூவாக இருக்குது. நடந்தது அப்படியா தான் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு அதுதான் டவுட். என்னென்னா அவனை போலீஸ் வந்து பயங்கரமாக விசாரிக்கும்போது, போலீஸ் முறையில் விசாரிக்கும்போது கூட அவன் எதுவுமே பேசாமல் இருந்திருக்கான். அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா எடிட்டர் போய் பேசும்போது அவன் எதுவுமே பேசாமல் என்னை மன்னிச்சிருங்கண்ணான்னு விழுந்து அழுதுருக்கான். இவ்வளோதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பெரிய இன்ஃபர்மேஷன் வாங்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு பின்னணி இருக்கா, பண்ணிட்டாங்களா, எல்லாமே தெரியல. இதுவுமே அன்ஆன்சர்ட் கொஷினாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை இன்றைக்கி வந்து 1,20,00,000 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு கோர்ட்லேயே வந்து காவல்துறை தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. 1,20,00,000 பேருங்கிறது 1/4 ஆஃப் த பாப்புலேஷன். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 6 லட்சம் 6 கோடி பேர் வந்து நமக்கு வந்து ஆக்டிவ் பாப்புலேஷன் இருக்குன்னா அதில் 1.25 கோடி பேர் பார்த்துட்டாங்க. அதற்கு பிறகும் பார்க்குறதுக்கோ அவங்க பார்க்குறதுக்கோ அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏதாவது இருக்குதாங்க? அது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய இருக்குது சார். இந்த படம் தியேட்டரில் தான் பார்க்கணும். தியேட்டரில் நிறைய பேரோட பார்க்கும்போது தான் அது பெரிய ஒரு பயங்கர ஹாப்பியாக கொண்டாட்டமாக இருக்கும். அப்புறம் இந்த ஓவரால் படமே ஒரு கேஸ் ஸ்டடி தான் சார், ஒரு ஹிஸ்ட்ரி தான். இது இப்படிலாம் நடந்த ஒரு படம் என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு நானுமே அந்த பாட்டுக்கு ஆர்வமாக இருக்கேன். விஜய் சார் ஃபேன்ஸு, மக்கள் எல்லாரும் எப்படியா இந்த படத்தை பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு நம்ம சொன்ன கண்டென்ட் வந்து கன்வே ஆகுதா, நம்ம சென்சிட்டிவாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கன்வே ஆகணும்னு பண்ணியிருக்கோம், அதை பற்றி பேசுகிறாங்களா, அவங்க அதை எப்படி கொண்டாடுறாங்க, எவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார் பார்க்குறதுக்கு.
நார்மலாக வந்து ஷெட்யூல் வந்து வேறு வேறு மாதிரி நடக்கும். முன்னாடியே பாதி அவங்களுடைய ஷெட்யூலை முடிச்சிருப்போம், பின்னாடி தொடரும். ஸோ அவர் நடித்து முடிச்ச பிறகு கூட படத்துக்கு வந்து ஒரு 100 நாள் வேலை இருக்கும், அந்த மாதிரி போகும். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கேமராவில் ஆன் ஸ்க்ரீனுக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரேம் வச்சு முடிச்சுட்டு ரைட் தேங்க்ஸ் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அப்படி ஏதாவது நாள் இருந்ததா, இல்லாட்டி தட் வாஸ் த லாஸ்ட் டேனே உங்களுக்கு தெரியாமலே இருந்துச்சா? அப்படி ஓடிட்டு இல்லை அதுக்கு தெளிவாக இருந்தது சார். அவர் வந்து இதே கேட்டார், இப்போ நான் வந்து ஷேவ் பண்ணிடலாமா முடி வெட்டிக்கலாமான்னு கேட்டார். லாஸ்ட் ஷாட்டு கன்ஃபார்ம் சார், பேச்செல்லாம் எதுவும் இல்லையேன்னு கேட்டார். எதுவும் இல்லை சார்ன்னு சொன்னேன். ஒரு 84th டே லாஸ்ட் ஷாட் வந்து ஒரு க்ரீன் மேட்டில் ஒரு சன்ரைஸ் ஆகும்போது அதுக்கு முன்னாடி பைக்கில் அவரும் அமிதாவும் ஓடி வருவாங்க. அதுதான் லாஸ்ட் ஷாட்டு. சாரை வச்சு எடுத்தது. ஆமாம், லாஸ்ட் ஷாட். அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அதில் ஏதாவது உருக்கமான தருணங்கள் லாஸ்ட் வந்து ஆன் ஸ்கிரீன் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன பிறகு? நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். அதனால நான் செட்டை கேட்குறேன். நீங்க வந்து தேங்க்ஸ் சார் சொல்லி இன்னைக்கு ஃப்ரேம் முடிஞ்சது அங்கே ஏதாவது மொமெண்டம் இருந்தால் கேமரா சார். விஜய் சாரோட எமோஷனாக இருக்கவங்களை பார்க்கும்போது சார் எனக்கு உண்மையிலேயே இப்போ பயங்கரமாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு தியேட்டருக்கு மாஸ்க் போட்டு போகிறேன். அப்போ நல்ல ரிச்சான ட்ரெஸ் போட்டிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து பின்னாடி ஓடி வந்து தொடுறாரு. தொட்ட உடனே நான் வந்து சரி செல்ஃபி கேட்பாரு அப்படின்னு நினச்சேன். ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபோட்டோ கேட்கல. அவர் கேட்டோடனே வான்னு சொல்கிறாரு. அவர் குழந்தை ஓடி வருது. அவர் குழந்தை ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். குழந்தை ஓடி வந்து சார் மாஸ்க் கழட்டுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஏன்ட்டா அவர் பேசவே இல்லை. பாப்பா இவர் தான் விஜய் அங்கிள் ஒரு படத்தோட டைரக்டரு அப்படின்னா அந்த பொண்ணு அப்படியே பக்தியாக பார்க்குது. எனக்கு என்னன்னா எவ்வளோ அவருடைய கனெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, மக்களோட பயங்கரமாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிற எமோஷன் வந்து எனக்கு இல்லை ஆக்சுவலி. அதே மாதிரி டப்பில் வந்து ஒரு லாஸ்ட் டே ஒன்று முடிஞ்சிருக்கும். இதோட முடிஞ்சது. நீங்கள் வந்து என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஒன்று லாஸ்ட் டே இருக்கும். அதில் வந்து ஏதாவது இருந்ததா? நம்ம வந்து பஞ்ச் டைலாக் கூட முடிப்போம். நீங்கள் வந்து ஒரு சன்ரைஸோட முடிக்கிறீங்க. விடியல் கவர்மெண்ட் அந்த பக்கம் விடியல்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் அப்படி இல்லை. ஸோ டப்பிங்க்கு நான் போகல. நான் வந்து டப்பிங் போகல. நான் வந்து இங்கே எடிட்டிங்கில் இருந்தேன். அதனால் நான் டப்பிங் போகல. அதனால் எனக்கு அதில் மூமெண்ட் ஆகிடும். சார் படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? எப்படியுமே அவங்க வந்து ஒரு ரஷ் பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த படம் இருக்கும்போது. ஆமாம், சரி. ஃபஸ்ட்டு 2 வாட்டி பார்த்தார் அவர். ஃபஸ்ட்டு வாட்டி அவருக்கு சில இது இருந்தது, கருத்து இருந்தது. இப்படி இருக்கலாமா இது அப்படின்லாம் கருத்துக்கள் இருந்தது. செகண்ட் டைம் பார்த்துட்டு சூப்பர்ப்பா வி வில் ராக் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஓ, அவர் வந்து ரொம்ப அவர்கிட்ட வந்து இப்படி இந்த வார்த்தை வந்துருச்சு, சூப்பர். ஆமாம் சார். அவருடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, ஒரு கால்குலேஷன். ஆமாம், கால்குலேஷன். அது வந்து எப்போவுமே ஜெயிச்சிருக்கு. ஏன்னா நிறைய கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா அவர் அதான் சொல்கிறேன், எப்போவுமே விஜய் சார் படம் வந்தோடனே ஒரு வாரத்துக்கு அது இப்படி இது இப்படி நல்லா இல்லை அது இதெல்லாம் பேசுவாங்கல்ல. அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு அது பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதம் கழிச்சு அது சொசைட்டியில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நான் இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன்னா, இப்போ சிங்கப்பெண்ணே அப்படின்னு வந்துச்சுன்னா அது இன்னைக்கு பவர் வரைக்கும் மாறி சிஸ்டம்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பெரும்பாலும் உண்மையாகுது. இதில் எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, அதுவும் இந்த படத்துல நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்னங்கிறது ரிலீஸுக்கு பிறகு பேசலாமா? டைட்டில் கார்டில் என்ன போடுறீங்க? மாண்புமிகு இப்போ இங்கே வந்து ஹானரபிள் சிஎம் நாங்கள் வந்து இது ஒவ்வொரு VIJAY அப்படின்னு போட்டு போடுறதுல வந்து இப்போ சி ஜோசப் ஹுசைன் போடுறீங்களா? என்ன முன்னாடி வந்து நாங்கள் வந்து விஜய் தான் பார்த்தோம். இப்போ அவர் வந்து பொலிட்டிக்கல் ப்ரொமோஷன் போது அவர் வந்து ஜோசப் விஜய்னு தான் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. சட்டம் என்ன சொல்லுதோ அப்படி பண்றோம் சார். சினிமாவுக்குள்ள சட்டம், பிரேமுக்குள்ள சட்டம், சட்டத்துக்குள்ள பிரேம். அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துல வந்து என்ன வழக்கமா வந்து ஒரு பாட்டு ஒன்று கொடுத்து அது ரெகுலராக ஓடிட்டே இருக்கும் காதில், அந்த மாதிரி என்ன ஏற்பாடு? இல்லை, அவருடைய பாட்டு வந்து பயங்கரமான இம்பேக்ட். இப்போ கேப் ஒன்று வந்தது இல்லை சார் படத்துக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணது அனிருத்தோட மியூசிக் தான். திரும்ப திரும்ப ஜனநாயகன் ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து 2 இமேஜ் வந்து, ஒன்று விஜய் சாரோட இமேஜ், இன்னொன்று வந்து அனிருத்தோட. நாங்கள்லாம் உழைச்சிருக்கோம், போராடம் பூரா ஜனநாயகம் அப்படிலாம் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபில் பண்ணது அனிருத்தோட மியூசிக் தான். அவர் ஒரு மாஸ் ஹீரோஸ்க்கான மியூசிக் டைரக்டர். அவர் வந்து ஒரு மாஸ் மியூசிஷியன். அவர் அளவுக்கு வந்து ஒரு மாஸான படங்களுக்கு மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் வந்து இந்த படத்துக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நார்மலாக உங்களுடைய படத்தில் வந்து ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மெனக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். அதாவது சன் டு மாஸ்டர் வந்து அது வேற ஒன்று பண்ணிடுவார், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் ஒரு இம்ப்ளிமெண்ட் ஒன்று பண்ண விட்டுருப்பீங்க. இதில் வந்து அது விஜய் சார் வேற இன்னும் படா மாஸ் அப்படின்னு போய் நிற்கும். இதில் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து இதில் வந்து சார் இதில் கொஞ்சம் ஏற்கனவே பண்ண படம்ன்றதுனால சில ஃபைட்டை நம்மளால் மாற்ற முடியாது.
அதுக்கு நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டர்கிட்ட விட்டுருவோம். இதில் ஒரு மாடர்ன் வார்ஃபேர் ஃபைட் வருது. இப்போ வந்து ஹியூமனாய்ட்ஸ் வருது, ட்ரோன்ஸ் வருது. இப்போ இந்த ஈராக் வாரில் யுக்ரைன் வார்லாம் வந்துச்சு இல்லை, யுக்ரைன் வார்லாம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நடந்ததுனால அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை கொண்டு வந்திருக்கோம் கதையில். ஸோ அது வந்து அதை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்டோரி போர்ட் பண்ணி டாய்ஸ் வச்சு ப்ரிவைஸ் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ பண்ணி அந்த வீடியோவை வச்சு ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து பண்ணியிருக்கோம். அது நல்லா வந்து டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. நெல்சன், அட்லி இதெல்லாம் ஏகப்பட்டவர்கள் வந்திருக்காங்க சொன்னாங்க. அது என்ன அவருடைய விஜய் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு கணக்காக அதில் இல்லை சார். நான் ரெண்டு ஆப்ஷன்ஸ் யோசித்தேன் அதில். ஒன்று வந்து விஜய் சரோட அப்பா, அந்த லாஸ்ட் சீனில் விஜய் சரோட அப்பா வந்து தம்பி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வந்து தம்பி நாளைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு கேட்க வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். நான் வந்து அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு அப்பா பையன் அம்மா இந்த ஃபேமிலி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு அப்பா தான் பையன் குறித்து எவ்வளோ பெரிய கனவை காண முடியும் அப்படின்றதும், ஒரு பையன் தான் அப்பாவோட கனவை நியாயமோ அல்லது தனக்கு பிடிச்சிருக்கோ அல்லது அது நல்ல கனவுன்னு நம்பி அதுக்காக உழைச்சி அதை நிஜமாக்க முயற்சிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ரியல் லைஃப்ல எப்படிதான். ஆமாம், திரு சந்திரசேகரும் திரு விஜய். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. அப்போ அதுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும் அவர் பேசினா அப்படின்னு அந்த ஐடியாவும். இன்னொன்று, கான்டெம்பரரியாக ஜென்சி பாய்ஸுக்கு விஜய் சாரோட டைரக்டர்ஸில் பிடிச்ச 3 பேர், லோகேஷ், அட்லி, இவர் நெல்சன், இந்த 3 பேரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும். இன்னொரு ஆப்ஷன் வந்து அந்த கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த ஸ்பின் போடுவார், வருண் சக்கரவர்த்தி, அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் யோசிச்சு அசிஸ்டன்ஸ் கிட்ட பிச் பண்ணும்போது அவங்க டைரெக்டாக 3 பேருக்கு தாவிட்டாங்க. நம்ம இந்த அப்பா கனவுலாம் அவனுங்கிறே அதெல்லாம் வேணாம், இந்த 3 பேர்கிட்ட போவோம் அப்படின்ட்டானுங்க. எனக்கு என்னோட சாய்ஸ் வந்து எஸ்ஐசி சாராக இருந்தது. அது இருந்துச்சு, பட் அது நடக்கல. ஆமாம், இல்லை பசங்க எல்லாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது அது எக்ஸைட்டிங்காக இருக்கும், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் தேட்டர் படம் லாஸ்ட் சீன்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும். நாங்களும் அந்த அதே மாதிரி பிரகாஷ் ராஜுமே கூட பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் நிறையா வந்து. அவர் கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வேறு விடுவார். அவர் இந்த படத்தில் இருக்கிறாரு. அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மர். அது வந்து நமக்கு நிறையா வந்து ஃப்ரேம்லேயே வாங்கிடலாம் அவரை. அது வந்து ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணுறதா இல்லாட்டி லைட்? ஆமாம், அவருக்கு என்னென்னா இந்த மாதிரி படங்களில் சார் நமக்கு பெரிய செட்டப்ஸ் இருக்கிறதுனால ஆக்டர்ஸுக்கு கம்மி டைம் தான் கிடைக்கும். அப்போ அந்த சிங்கிள் ஷாட்டில் பண்ணுறதுக்கு நல்ல ஆக்டர்ஸ் வேணும். அவர் வந்து ஒரு 10 க்ளோஸ்அப் இருக்குது அப்படின்னா அதை கேமரா ஆன் பண்ணி விட்டிங்கன்னா 10 க்ளோஸ்அப்பையும் 10 பொசிஷனில் நின்று கொடுத்துருவார். அவர் அப்படிப்பட்ட ஆக்டர். அவர் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு கடினமான ஆக்டராக இருந்தால் கூட அவர் இதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு விஜய் சார் உங்களை ரீச் பண்ணாரா, நீங்கள் ரீச் பண்ணாரா? இந்த கதை நான் தான் ரீச் பண்ணேன். இந்த கதை இல்லை, இந்த கதைக்காக போல. நார்மலாக விஜய் சார் வச்சு படம் பண்ணலாம் நீங்கள் போயிருப்பீங்க. பட் வந்து இந்த கதை அப்படிங்கிறத ஃபைனல் அதான் அந்த மீட்டிங் நடக்கும்போது வந்துச்சு. எனக்கு வந்து சந்தோஷம், சுதன் சார், ப்ரொடியூசர் சுதன் சாரும் சார் இன்னொரு படம் பண்ண போகிறாருன்னு தகவல் சொன்னாங்க. நான் வந்து ஜெகதீஷ் சார் மேனேஜரை ரீச் பண்ணேன். அப்போ சரி நான் மீட்டிங் கேட்குறேன் அப்படின்னாரு. அப்போ மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு நான் மீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 ரைட்டர்ஸ் கதை சொல்லிட்டாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 பேர்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் என்னோடய கதையை சொல்லும்போது அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டாப் பண்ணி, இது ரொம்ப ஹெவியாக இருக்குது, நீ சொல்கிறதெல்லாம் இப்போ எனக்கு புரியல, அதனால் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, நீ ரீமேக் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்து வழக்கமாக நான் பிங்க் பண்ணேன், நான் ஒரு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன், வேறு ரூட்டுக்கு போனேன் அப்படின்றதுனால நான் டினை பண்ணுற மூடோட பேச ஆரம்பிக்கும் போது, அப்பா நான் உன்னை கட்டாயம்லாம் படுத்தலைப்பா, உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ பாரு அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சரி நான் ஒன்று பண்ணுறேன் சார், அந்த படத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் நான் பார்த்தோன்னே எனக்கு பயம்தான் வந்துச்சு. அப்பா இது எப்படி பழைய யூனிவர்ஸ்குள்ளே அந்த கதை இருக்குது, அது அவருக்கே உரித்தான சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அது எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது என் கூட அரவிந்தன் ஒரு அசிஸ்டண்ட் வந்தான். நாங்கள் கதை சொல்லி முடிச்சுட்டு காரில் போகும்போது நான் கார்லேயே அந்த படத்தை பார்த்துட்டே போய் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டேன். என்னை வீட்டில் ட்ராப் பண்ணோன்னே நீயும் பார்த்துட்டு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் போய் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சரி ஓகே இது நம்மளால பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வீட்டுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு சார் நல்லா இருக்குது சார், பயங்கர மாசாக இருக்குது, விஜய் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. ஏன்டா என்னடா இது அப்படின்னு நம்ம வேறு நினைக்கிறோம். நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்த உடனே எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, இதில் ஒரு சேஞ்ச் பண்ணால்
இந்த படம் வந்து நமக்கும் ஒரு நல்லாயிருக்கும், ஓவரால் மக்களுக்கும் இந்த விஷயம் நல்ல விஷயம் சொன்ன மாதிரி இருக்கும், இது ஓவராலாக சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை கன்வே சாருக்கும் ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் அப்படின்னு பண்ணும்போது அவர்கிட்ட வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஜெகதீஷாட்டிருந்து இன்னொரு கால் வந்தது. நான் ஒன்று பண்ணுறேன், நீ கதை சரியாக சொல்லலை, நான் லேப்டாப் பார்த்து ஸ்கிரிப்ட் ரீடிங் தான் பண்ணுவேன், அது அவருக்கு புரியல, அதனால் நீ ஒரு ஆளை வச்சு கதை சொல்ல வை அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே நான் கதை சொல்ல வைக்கிறேன், ஒருவேளை அவருக்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம ரீமேக் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை சார்கிட்ட சொல்லிட்டார். சொன்னோடனே நான் அந்த இன்னொருத்தரை கதை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தேன்ல, இப்போ அதான் இதை பண்ணுறேன்ட்டு, அப்புறம் அது எதுக்கு கேட்டுக்கிட்டு வா மேலே அப்படின்ட்டு போயிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அவர் வந்து என்னெல்லாம் மாற்றலான்னு ஒரு கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு தோணிச்சின்னு சொல்லி சில ஐடியாஸ் சொன்னார். ஸோ தெலுங்கு சென்சிபிலிட்டியில் இருக்கிறத நம்ம தமிழ் சென்சிபிலிட்டிக்கு மாற்றலான்னு சொல்லி அது எல்லாமே வேல்யூபுளான ஐடியாஸாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சார் நான் இதை பண்ணுறேன், எனக்கு ஒன்று மட்டும் மாற்றிக்கிறேன், என்ன அப்படின்னா வில்லனுடைய வேர்ல்டு, வில்லனுடைய மோட்டிவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது நீ பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஓவரால் அதுக்கு என்னென்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், அதுதான் அவரை ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிச்சு அந்த படத்தை பண்ண. அது வந்து இந்த ஒரிஜினல் படத்தில் இருந்துச்சு, அதை வந்து ட்ரிகர் லைனாக எடுத்துட்டு அதை வந்து அதை நான் இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணு மட்டும் காப்பாற்றாமல், அந்த பொண்ணோட பயத்தை மட்டும் போக்காமல், அது ஓவரால் சொசைட்டிக்கே அந்த ஃபியர் இருந்து அதை மொத்தமாக போக்குனார்னா எப்படி இருக்கும். இதில் இந்த இடையில அந்த டிவிகே வருது, தளபதி வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர், அதுக்குள்ளே அந்த கட்சி, இதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குஷிப்படுத்துறதுக்கு செஞ்சதா, இல்லாட்டி வந்து அவர் இதெல்லாம் வச்சிருங்க இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா? இந்த அவரை குஷிப்படுத்து, ஏன்னா நம்ம திட்டம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ஜனவரி வாக்கில், ஸோ கட்டாயமாக அது எலெக்ஷனில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த டிவிகேங்கிற நேம் வந்து ஒரு ரீச் கொடுக்கணும். அப்போ டிவிகேங்கிற கேரக்டர் பேராகவே வச்சுருவோம். இந்த ஐடியா இங்கேருந்து வருதா அங்கேருந்து வருது? இது வந்து என்னென்னா சார், இது என்னோட ஐடியா தான். என் ஐடியா என்னவாக இருந்ததுன்னா, லாஸ்ட் படம் ஆடியன்ஸை குஷிப்படுத்துறது தான், அவருடைய ஃபேன்ஸை குஷிப்படுத்துறது தான் ஐடியா. எப்போவுமே ஒரு ஹீரோ ஃபேன்ஸுக்கு 2 கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்கள்ல சார். பயங்கர லோக்கலாக அந்த ஹீரோ என்ன பண்ணாலும் ரசிக்கிறவங்க இருப்பாங்க, சென்சிட்டிவ் டீம் இருப்பாங்க. சென்சிட்டிவ் டீம்னா இந்த கல்ட்டு சினிமா பார்த்துட்டு விஜய் சாருக்கும் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லியோவுக்கு ஃபேனாக இருக்கிறவனுக்கு வந்து வாரிசு சுத்தமாக பிடிக்காது, வாரிசுக்கு ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு லியோ பிடிக்காது, இப்படி இருப்பாங்கல்ல. இப்போ இந்த பகவந்த் கேசரி படத்தை நம்ம அந்த லியோ ஜோனில் வைக்கவே முடியாது, நம்ம இதை வந்து வாரிசு ஜோன் படம் இது. ஸோ அப்போது இந்த கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸுக்கான மெஜாரிட்டி படம். அப்போ அவங்கள என்னவா நம்ம பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுறது அப்படின்னு என்னென்ன விதத்தில் அவங்கள வந்து கிளாப் பண்ண வைக்க முடியும், கத்த வைக்க முடியுன்ற அது ஐடியா தான். பட் ஷூட் பண்ணும்போது அவர் இதெல்லாம் வேணுமான்னு கேட்டார் விஜய் சார். நாங்கள் தான் வச்சோம் இதை. ஆடியன்ஸ் தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுன்ற ஐடியாவில் தான் அதுவும் வந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு டேட்டூ இருக்கும், அந்த டேட்டூக்கு பதிலாக இங்கே ஒரு டேட்டூ போடணுன்னா என்ன டேட்டூவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது இந்த பேர் வச்சோம். அதில் வந்து அவங்க சில ஐடியாஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவருக்கு ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சோ, டிவிக்கு டைரெக்டாக போகணுமா? அவருக்கு இருந்தது. நாங்கள் தான் இருக்கட்டும் சார்னு கேட்டோம். அந்த ஐடியாவுமே அதுலேருந்து அந்த படத்துலேருந்து வந்தது தான். அதில் வந்து வேற பகவந்த் கேசரின்றது என்பிகேன்றது நந்தமூரி பாலகிருஷ்ணா, அதே தான் படம் பேராக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அதை தான் நம்ம ஃப்ளிப் பண்ணி அந்த ஐடியாவை தான் பண்ணோம். ஸோ ஐடியாவோடைய ட்ரேஸ் வந்து அங்கேருந்து எடுத்துக்கிட்டது தான். இப்படி படத்தில் இருக்கிற மேஜரான விஷயங்கள், இப்போ மாற்றம்னு ஒரு கொடி இருக்கும் பாட்டில், அது வந்து டேய் ஏன்டா ஓவராக போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு ரெஸ்டன்ஸ் கிட்ட. ஏன்டா இது சொல்ல, பட் அவருக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. இல்லை, அது என்னென்னா அவருடைய இமேஜ் ரொம்ப பெருசாகிடுச்சு சார். அப்போ அந்த பெருசாகிடுச்சுன்னா படம் வந்து சின்னதாகிட்டே போகுது. அவர் இப்போ போகிற இடத்துல 5000 பேர் 10,000 பேர் கூடுறான், நம்ம இங்கே ஃப்ரேம் வச்சா ரொம்ப சின்னதாக இருக்குது, தனியாக வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம ஒரு லிரிக் எழுதும்போது கூட சாதாரணமாக கதைக்கு மட்டுமே எழுத முடியல, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக வந்து ரியல் லைஃபோட சினிமா லைஃப்பில் தான் வந்து ஒருத்தருக்கு லார்ஜர் சைஸ் இருக்கும். இங்கே வந்து ஒரு சினிமா லைஃபுக்கு இணையாக ரியல் லைஃப்லையும் அந்த லார்ஜர் சைஸ் கூட்டிகிட்டே ரொம்ப லார்ஜராக போயிடுச்சு. அதை விட பெருசாக கொண்டு வந்துருக்கு. ஆமாம், இதில் கான்ஃப்ளிக்ட் பெருசாக இருந்ததுனால அது ஓரளவுக்கு அந்த அவருடைய இமேஜை மேட்ச் பண்ணவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுனால படத்தில் பிரச்சனை இல்லையா. பட் ஆனால் அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது எல்லாமே நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவர் உறுத்தாத அளவுக்கு, கண்ணில் படாத அளவுக்கு நிறைய பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக ஒரு ஓட்டு மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் டிவிக்கேன்னு போட முடியாது, ஆனால் ஒரு டிவி சிம்பிளை வைக்கலாம், அது அந்த மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி கூட பண்ண மாட்டானுங்க பசங்களே. ஒரு ஆர்டிஸ்டன்ட் இருக்கான்னா அவன் ஒன்று பண்ணிவிடுவான், நம்ம அதை கண்டுபிடிச்சி முடிக்கும்போது ஃப்ரேம் வச்சுருப்போம், அப்போ மாற்ற சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பேனர் வச்சா எண்டில் வச்சுருவானுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்
ஒருத்தர் மேலே எழுந்து வரும்போது அவரை சுற்றி ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் ஆகுது. அந்த மொமெண்டம் கிரியேட் மொமெண்டம் அப்படியே பில்ட் ஆகிட்டே வந்துடுது. ஒவ்வொருத்தரும் கிரேஸில் ஒன்று பண்ணுறது, தேவைக்கு ஒன்று பண்ணுறது, இப்படி நடந்தது. கடைசியில் தேவையில்லாமல் நிறைய பண்ணிட்டோம். இல்லை, இப்போ அது தேவையில்லாமல் போயிடல. நாங்கள் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடந்த பிறகு படம் வருது, அதான் பிரச்சனை. ஸோ இந்த படத்தில் ஜனவரியில் இந்த படம் பொங்கலுக்கு வந்து மேலே முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிறது தான் அதோடைய அட்டம்ப்டாக இருந்தது. அவருக்கு நல்லது நடக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் நான் தனிப்பட்ட ரீதியில் அதை ப்ரெடிக்ட் பண்ணல. பட் ஆனால் விஜய் சாருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு, அவருக்கு அது இந்த படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோம். அவர் முதலமைச்சர் ஆவார்னு நினச்சிங்களா? இல்லை, அது நமக்கு தெரிஞ்ச விஜய் சாரே பிரம்மாண்டமாக இருந்தார். தெரியாத விஜய் சார் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டா அது ரிலேட்டடாகவே விஷயங்கள் வரும்ல சார். இப்போ நீங்கள் வந்து விஜய் சாரை திட்டி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாகவே வரும். பாராட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாகவே வரும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ரேஷ்னலாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஆன்மீகமாக இருக்கிற ஒரு விஷயத்தையும் கிளிக் பண்ணிட்டா நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கும்போது அதுதான் வேர்ல்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ என்னென்னா விஜய் சார் வேர்ல்டுக்குள்ளே நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு எதிரான வேர்ல்டில் கம்மியான பேர் இருந்துக்கிட்டு அதான் வேர்ல்டுன்னு நினச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த பக்கமாக ஏதோ ஒரு வேர்ல்டில் இருந்திருக்கேன், அதனால் எனக்கும் தெரில. அப்போ நீங்கள் விஜய் சார் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதை நான் வந்து இது என்னது உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாங்களே ஒரு ஸ்டேஜில், அதே பதில் தான் நான் அதை எடுத்து காப்பி பண்ணி. ஒரு நடிகராக நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வந்து வெளியில் ஒரு இமேஜ் பெருசாக டெவலப் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது ஒரு நடிகராக அவர்கிட்ட வேலை நார்மலாகவே ஒரு ஸ்டாரு, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் அஜித் சார்ட்ட எப்படி வேலை கேட்குறீங்கலாம் நான் கவனிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து அவர் வேலை வாங்குற ஒரு ஸ்டார் நம்ம நார்மலான ஒரு நடிகர் போல் நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து இப்போ நட்டி நட்ராஜ் சாரை நீங்கள் வாங்குறதுக்கும் இவர் வாங்குறதுக்கும் ஒரு பேசிக்கலான ஒரு வித்தியாசம் வந்திருக்கும். அதுலேயே ஒரு 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 வேல்யூ ஒன்று இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த பக்கம் ஒரு பொலிட்டிக்கலாக வேறு, அவர் திரும்பினா நியூஸு, இடது பக்கம் பார்த்தா நியூஸ் அப்படிங்கிற போது அவரை வேலை வாங்குறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக அவருக்கு அந்த வேலை வாங்குகிற இதுவே தேவையில்லை. அவர் வந்து ஒரு கதை கேட்குறாரு, ஓகே சொல்கிறாரு, அதுக்கப்புறமா மறுபடியும் ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு வாட்டி கதை கேட்குறாரு, அதுக்கப்புறம் சீன் பேப்பர் வாங்கிக்கிறாரு. சீன் பேப்பர் வாங்கி அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் வந்து அசிஸ்டன்ஸ் கிட்ட கேட்டுக்கிறாரு. காலையில் கேரவனுக்கு ஒரு 9 மணிக்கு ஷூட், அவர் 9 to 6 ஒர்க் பண்ணுவார். ஸோ ஆனால் வர்றது வந்து 6:37 அந்த மாதிரி டைமுக்கு வந்துடுவார். வந்து ரெடி ஆவார், கேரவனில் ரெடி ஆகி அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவார். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சமயத்தில் அவர் நடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜிங் தேவைன்னு வச்சுக்கோங்க, அதை கூப்பிட்டு கேட்பார். நம்மளை கூப்பிட்டு என்னம்மா அப்போ ஸ்டேஜிங்கு அப்படின்னு, உட்காந்து பண்ணுறோமா நின்று பண்ணுறோமான்னும் போது அப்போ அவர் சொல்வார், நான் ஒன்று சொல்கிறேன், அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா பாருன்னு சொல்லிட்டு, நான் இப்படி வந்து நடந்து பேசி இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம போய் அந்த ஸ்டேஜிங்கு சரி ஸ்பேஸ் இருக்கா அல்லது அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சொன்னோன்னா அவருக்கு ஓகே, எனக்கு ஓகே சார்னு சொன்னால் அவர் அதை பண்ணுறாரு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நான் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட இப்போ அரவிந்தன் ஒரு பையன் இருக்கான், அசோக்குன்னு ஒரு பையன் இருக்கான், சமீர்னு ஒரு பையன் இருக்கான்னா, இப்போ அவங்க ஏதாவது வந்து என்கிட்ட சொன்னால் நான் போய் சொல்கிறேன் சார்ட்டன்னு சொல்லுவேன், அவர் அதை கேட்டுப்பார். அதெல்லாம் ஓப்பனு. அப்புறம் அவர் ஒன் டேக்கில் மேக்ஸிமம் ஷார்ட்ஸை பண்ணுவார், 95% ஷார்ட்ஸை பண்ணுவார். சம்டைம்ஸ் நம்ம ஓகே சொன்னாலும் அவர் 1 more பண்ணுவார், நம்ம கேட்டாலும் 1 more பண்ணுவார். ஆனால் அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும். சம்டைம் டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் போயிடும், வேறு யாராவது தள்ளி நின்றுவாங்க, ஏதோ நடந்துடும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் பண்ணுவார். ஆனால் அவர் அந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு முன்னாடியே பக்காவாக டிசைட் பண்ணுவார். அது நம்ம யோசிக்கிறத விட பெட்டராக இருக்கும். அதனால் அவர்கிட்ட வேலை வாங்குறதுன்றது உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் நான் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் வந்து இந்த வெளியில் இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்று மவுண்ட் ஆகிட்டே இருந்ததுனால அது உங்களை எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சா? என்ன இல்லை, அதான் அது நான் சொன்னேன் இல்லை சார், அவரோட இமேஜ் ரொம்ப பெருசாக போனதுனால நாங்கள் பண்ண சீன்ஸ் சின்னதாகிட்டே வருது. அதில் நீங்கள் அதை வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணீங்க, பெருசாக்குனீங்க, அது ஒரு ப்ரெஷராக மவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சா? நினைக்கிறேன் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பயம் சார். இப்போது ஒரு லாஸ்ட் படம், அந்த லாஸ்ட் படம் எல்லாரும் ஆடியன்ஸுக்கும் ஃபேன்ஸுக்கும் இன்றைக்கி ஒரு ஹீரோவுக்கோ ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ இருக்கிற ஈகோவோட ஃபேனுக்கு இருக்கிற ஈகோ பெருசு. எங்கால் ஜெயிச்சாரா இல்லையா, எங்கால் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணாரா இல்லையான்ற ஈகோ வந்து ரொம்ப பெருசு இல்லை சார். இப்போ அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையில் நம்ம எவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணணும். அப்போ அதை கரெக்டாக பண்ணும்போது நம்ம நினைக்கிறதெல்லாம் வரல ஸ்பாட்டுக்கு அல்லது கன்வெர்ட் ஆகலை அப்படின்னும் போது அந்த சண்டை கோவமெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல சார். இப்போ சார் இது எல்லாமே ரியல் லொக்கேஷனில் நடக்கிற படம், ஆனால் ஒரு ரியல் லொக்கேஷனில் கூட போய் ஷூட் பண்ண முடியாது. அதை செட்டில் பண்ணுறோம். செட்டில் பண்ணும்போது அந்த எல்லா காம்ப்ளெக்ஸும் இருக்கும்.
செட்டுக்குள்ளே பண்ணும்போது செலவில் ஆரம்பித்து ஆட்களை இது பண்ணுறது ஆரம்பித்து நமக்கு டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு இப்போ ஜெயிலுனா அந்த முழு ஜெயிலு அங்கே இருக்காது. இப்போ நமக்கு மட்டும்தான் அது முழு ஜெயிலாக பார்க்க தெரியும், அந்த ஆக்டருக்கு தெரியும். அப்போ அதை மற்ற எல்லாருக்கும் புரிய வச்சு அங்கே அதை தாண்டி நிற்காத வராது, இங்கே நில்லு அங்கே நில்லுன்னு சொல்லி வர எல்லா ப்ரெஷர்ஸும் இருக்கும் சார். பட் ஆனால் விஜய் சாரோட படம் பண்ணுற அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஈக்குவல் தான் எல்லாம். அது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷராக எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னு சொல்ல வரீங்க. இது வந்து ஒரு விஜயோடைய ஃபேனுக்கான படம் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட ஒரு படம். அப்போ வந்து மாசுக்கும் சேர்த்து ரீச் ஆக. இப்போ வந்து நம்ம விஜயோட நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட ஃபேன் வந்து அது என்ன படம் இருந்தாலும் போட்டு விசில் அடிக்க போகிறாங்க. அது ஒன்று அதை தாண்டி ஒரு அவுட் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது இந்த படத்தில். ஆமாம். அதாவது டிவிகேவுக்கான அஜெண்டா இல்லை, இது வந்து ஒட்டுமொத்த நேஷனுக்கான அஜெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணேன். ஒரு யுனைட்டி பாலிட்டிக்ஸை படம் பேசுது. யுனைட்டிக்கு எதிராக எதெல்லாம் இருக்கோ, ஒரு பொய் இருக்குது, ஒரு ஹேட் இருக்குது, ஃபியர் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா இது வந்து ஒரு தேசத்தை வந்து பின்னாடி கொண்டு போயிடும். இது வந்து ஒரு உண்மையை ஒருத்தன் தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அறிவு ஜாஸ்தியாகுது. ஒருத்தன் பொய்யை நம்பும்போது அவனுக்கு வந்து அவன் முட்டாளாகிறான். முட்டாள்கிட்ட கேள்விக்கு பதில் இருக்காது, அவன் யோசிக்கிறது குறைஞ்சிரும், புதிய கண்டுபிடிப்புகள் வராது. புதிய கண்டுபிடிப்புகள் வரலன்னா ஒரு தேசம் பெருசாக ஆகிறது வந்து வளராது. ஸோ அப்போது உண்மைகளின் வழியாக ஒரு தேசத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அங்கே வந்து ஃபியர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஃபியரை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்க்கிறார் ஹீரோ, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சும் போது சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நம்ம விஜய் படம் இது முன்ன பின்ன இருக்கும், நம்ம உள்ளே பூந்து விளையாடலாம் நினைக்காதீங்கப்பா, இது வந்து ஐயா தளபதி படம். என்ன விளையாடுவாங்க வழக்கமா வந்து வினோத் வந்து டைலாக் பேச மாட்டாரு, அவங்க பேசுறாரு என்ன கணக்கு இல்லை. அது அந்த டைமயத்தில் நிறைய அரசியல் இருந்தது சார். தேட்டரை எடுக்கிறதுல, அது பண்ணுறதுல, இது பண்ணுறதுல, அதில் மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது படம் ரிலீஸ் ஆகிறதுல. அப்போ அது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அப்போது வந்து அப்படி வந்த வார்த்தை தான் அது. கட் கொடுக்குறதுன்னு ஒன்று ப்ராசஸ் போகுது. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட, ஏன்னா கட்டில் சில விஷயங்கள் லாஸ் ஆகும்ல, அதை டியூரேஷன் காம்பன்சேட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி கனெக்டிவிட்டி கண்டினியூட்டி கொண்டு வரதுக்கோ வந்து சில விஷயங்களை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே செக்ஷன் 33 சொன்னாங்க. சரியா சொல்லேன்னா? கரெக்ட் சார். ஓகே. ஸோ வந்து அப்போ அதன்படியில் வந்து ஏதாவது நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் கன்சீவ் பண்ண போதுக்கும் இன்றைக்கி நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்குமான பேஸில் ஒரு வித்தியாசம் வந்துருக்கு. ஸோ பிளான் ஏல இல்லாத விஷயங்கள் ஏதாவது இங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கா? நீங்கள் கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. சென்சார் சர்டிஃபிகேட் மாறினதுனால நிறைய கொஞ்சம் விஷயம் ரீட்டைன் ஆகிருக்கு, அது கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதை நான் மேஜர் சேஞ்சஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து சில வார்த்தைகளை சொல்கிறேன், அது வந்து உங்களுக்கு என்ன தாட் த்ரோ பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ சின்ன வெற்றி, சக்ஸஸ், இதை போய் ஒரு வார்த்தையில் எப்படி சொல்கிறேன்? வெற்றி வந்து கவனமாக இருக்க வேண்டிய இடம் நம்மளுக்கு. ஆமாம். விமர்சனம் வந்து தேவையானதை எடுத்துக்கணும். சினிமா, தொழில், அரசியல், வேறு சிலருக்கு அரசியல் தேவையான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். துரோகம் அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். புரட்சிக்கு என்னப்பா வேலை? எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரில. மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்பானவர்கள். ஏன்னா தப்பு பண்ணால் கூட பாவம் பல பேரை மன்னிச்சு மக்கள்கிட்ட எனக்கு எப்போவுமே இது கேள்வி பதிலாக மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. எதிர்காலம், ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நம்ம நாட்டுக்கே இருக்குது, உலகத்துக்கே இருக்குது. பிகாஸ் சயின்ஸ் ரொம்ப வேகமாக எவால்வ் ஆகிறதுனால எதிர்காலத்தில் நமக்கு வரப்போகிற சவால்களை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து சோஷியல் மீடியா அது வந்து கைப்பிடி இல்லாத கத்தி. நீங்கள் வந்து கவனமாக பிடிச்சிக்க வேண்டியது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது, மோசமான விஷயங்களும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதை அலசி ஆராய எனக்கு நேரம் கிடையாது, நான் பார்க்குறத நம்புவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை பார்க்காதீங்க.
என்னால் அலசி ஆராய முடியும், எனக்கு அதில் நேரம் இருக்குது, எனக்கு தெரியும் ரைட் ராங்கன்றது தெரியும்னா நீங்கள் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உணர்ச்சி வசப்படுறதை கட் பண்ணுங்கள், உணர்ச்சி வசத்தை அடக்குங்க. அதாவது பார்த்த உடனே ஒன்று நம்புறது, எமோஷனை பார்த்த உடனே ஒன்று நம்புறதுல பெரிய ஆபத்து இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம பிரெயின், குறிப்பாக பிஸ்னஸ் மேன்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹியூமன் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஒரு செய்தி எப்படி சொன்னால் ஒருத்தனை அட்ராக்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த செய்தித்துறையில் பெரும் முதலாளிகள் வந்துட்டதுனால அப்போ முதலாளிகளுக்கு சாதகமாக நம்மளை திங்க் பண்ண வைக்கிற வேலையை வந்து சோஷியல் மீடியாக்கள் ஒரு பக்கம் செய்யுது. அப்போ இது சோஷியல் மீடியா மேலே கவனமாக இருக்கணும். அது குறிப்பாக குழந்தைகள், குறிப்பாக 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவை வச்சு டெசிஷன்ஸ் எடுக்கிறத குறைச்சிக்கணும். அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே டிசிஷன்ஸ் எடுத்து பார்த்து நம்ம எடுத்த டிசிஷன் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் சோஷியல் மீடியா வச்சு டிசிஷன்ஸ் எடுக்கிறத பண்ணணும்னு நினைக்கிறேன். அஜித் சார் வந்து மை மென்டர், ஃபேமிலி மெம்பர் மாதிரி. விஜய் சார் வந்து ஆச்சரியம். சதுரங்க வேட்டை ஃபஸ்ட் படம். சதுரங்க வேட்டை படத்தில் எனக்கு என்னென்னா, அந்த படத்தை பார்த்த யாருமே நான் 2 வாட்டி பார்த்தேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் 10 வாட்டி பார்த்துருக்கேன், 40 வாட்டி பார்த்துருக்கேன், அப்பப்போ பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால மட்டும் இல்லை, அது வந்து எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். தீரன் வந்து நான் அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு படம், என்னுடைய ஹெல்த்தே ஸ்பாயிலான ஒரு படம் அது. ராஜஸ்தானில் ஆமாம். இல்லை, அதோட கம்மி பட்ஜெட்டில் அதை ஒரு இன்னும் இப்போ எடுக்கணுன்னா அதுக்கு ஒரு 20 மடங்கு செலவு பண்ணால் கூட அதை பண்ணுறது கஷ்டம். அப்போ அது ஒரு குறிப்பாக அந்த ஃபைட்டர்ஸ் டீம் எல்லாம் அது வந்து உயிரை கொடுத்து வேலை, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் பயங்கர உயிரை கொடுத்து வேலை பார்த்த படம் அது. அது யோசித்தாலே அந்த மாதிரி ஒரு படத்தை நான் மறுபடியும் அந்த மாதிரி செலவில் பண்ணவே முடியாது. இப்போ அவ்வளோ பட்ஜெட், அது அந்த படத்தை எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணீங்கன்னு கேட்டால் எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு. ஆமாம், இல்லை கம்மி பட்ஜெட் தான், அது 7-8 crores அந்த மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான், எனக்கு கரெக்டாக தெரியல. அது அந்த பட்ஜெட் வந்து இன்னைக்கு சாத்தியம் இல்லை. ஆமாம், அந்த மைண்டே இல்லை, அந்த பாடியே இல்லை. இப்போ போய் வேலை செய்யணும்னா நீங்கள் அந்த குளிர்லையும் வெயிலையும் இப்போ போய் நிற்போமா? இப்போ அங்கே வந்து காலைல 4 மணிக்கு எழுந்து 4:30 5 கிளம்பி நைட்டு 2:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்து ரூமுக்கு வரும்போது ஒரு 3:30 வந்து ஒரு 1 ஹவர்லாம் தூங்கிட்டு மறுபடியும் எழுந்து போய் வேலை செஞ்சுருக்கோம். அது இன்றைக்கி கண்டிப்பாக நான் பண்ண முடியாது. நேர்கொண்ட பார்வை என்னுடைய லைஃப்பை பெட்டர் பண்ண படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு அற்புதமான நடிகரை கொடுத்த மாதிரி உங்களுக்கு தோணலையா? வலிமை வந்து நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தனோ அன்றைக்கி அந்த கண்டென்ட் இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. அதாவது படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்றதும் ட்ரக்ஸும் வந்து மோஸ்ட் டிஸ்கஸிங் 2 திங்ஸாக இருக்குது. நான் சொசைட்டியில் இது பிரச்சனைன்னு ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டு தான், அதை இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். அது இன்னும் 2-3 படம் கூட தாங்கும் அந்த வலிமை ஐடியாவில். சார், நான் இந்த சொசைட்டி பற்றி யோசிக்கிற விஷயம், என்னை சுற்றி நிறைய பேர் சொல்லி நான் கற்றுக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக அது இப்போவும் ஃபங்க்ஷன் ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சும் அது இருந்துகிட்டே இருக்கும். சதுரங்க வேட்டை பாணியில் அப்படின்ற வார்த்தை வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால வந்துகிட்டே இருக்குது. வலிமை பாணியில் போடலையே தவிர பட் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதான் சக்ஸஸ்க்கு இருக்கிற பவர் அப்டேட் இருக்கு. ஆமாம், சக்ஸஸ்க்கு இருக்கிற பவர் அதான். நான் வந்து சும்மா கோட்டாக என்ன எழுதி வச்சிருப்பேன்னா, இப்போ நீங்கள் ஒன்று வெற்றின்னு கேட்டிங்கல்ல சார், ஜெயிச்சவனுக்கு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை யார் கேட்பான்னா எல்லாரும் கேட்பாங்க, இவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. தோத்தவன் கதை யார் கேட்கணும் அப்படின்னா, தோத்தவனே கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டு எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத திரும்ப திரும்ப கேட்டு அதை சரி பண்ணிட்டா அதோடைய எண்டு ப்ராடக்ட் தான் சக்ஸஸ். அப்போ யார் சக்ஸஸ் ஆன கதை கேட்பானா எல்லாரும் கேட்பாங்க. துணிவு என்னுடைய ஹையஸ்ட் பிஸ்னஸ் ஆன படம். ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 15 நாளில் ஒரு கதை பண்ணி ரொம்ப ஷார்ட் டைமில் ஷூட் பண்ண ஒரு படம். ஜனநாயகன் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி. முதலுக்கு பதில் சொன்ன மாதிரி உலகத்துக்கு 2026 த இயர். ரோலர் கோஸ்டர் மாதிரி, ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. லாஸ்ட் கொஸ்டின், இதில் கதையா கதாநாயகனா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்? இது 2 டைப் ஆஃப் படம். ஒரு பவர்ஃபுல்லான கதாநாயகன் இருக்கான்னா அங்கே வந்து கதை இருந்தாலும் கதாநாயகன் தான் முன்னாடி இருப்பார். கதை தான் பிரதானம் அப்படின்னா வந்து அங்கே வந்து ஹீரோவுடைய வேல்யூ வந்து ஹீரோவும் கதைக்குள்ளே வந்துடுறாரு.
வேல்யூஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இப்போ சுச்சுவேஷனில் கதை தான் ஹீரோவோட டாமினண்ட்டாக மாறுது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ யஷ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃப்ரம் நோவேர் ஒரு பெரிய இந்தியாவோட ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண படத்தை பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ஒரு ஹீரோ கிராஜுவலாக 30 படம் பண்ணி ஸ்டார் ஆக வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை. 50 படம் பண்ணி ஸ்டார் ஆக முதல் படத்துலேயே ஆயிடலாம். ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டும் ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தால் இன்றைக்கி வந்து யார் வேணால் பெரிய ஸ்டார் ஆகிடலாம். அதனால் இந்த எரா வந்து எண்டு ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார்ன்ற அந்த எரா வந்து ஐ திங்க் இது எண்டுன்னு நினைக்கிறேன். இனிமேல் கான்டென்ட் தான் பெரிய ஹீரோ, யார் வேணால் பெரிய ஹீரோ ஆகலாம், எப்போ வேணால் ஆகலாம். அஜித் சார் அண்ட் விஜய் சார் 2 பேருமே வேலை வாங்குறதுல வந்து அது அந்த டிஃபரன்ஸ் என்ன சார்? அதான் 2 பேருமே ஈஸி சார். 2 பேர் சார் பெரிய இடத்துல இருக்கிற எல்லாருமே ஈஸி தான் சார். அதனால தான் அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆமாம், ஏன்னா எதை தொட்டால் இந்த ப்ராசஸ் கெட்டு போயிடும், அப்போ அதை தொடக்கூடாது. இவன் தான் டைரக்டரு, இவன் சின்ன பையன்தான், இவனுக்கு நம்மளோட கம்மியாக தான் தெரியும். ஆனால் இவனை தொட்டோம்னா மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா டைரக்டர் ஷிப் ஆஃப் த கேப்டன் இருக்கிறதுனால அவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் மற்ற எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியுது, ஸ்ட்ரக்சர் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்க. யாருக்கு அது இல்லையோ அவங்கெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க, ஆனால் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க 2 பேருக்குமே அது இருக்குது. நான் ஒர்க் பண்ண 2 பேருக்குமே அது இருக்குது. அவங்க வந்து விமர்சனங்கள் ஏதாவது இருந்தால் கூட அதுக்கு ஒரு பொலைட் வே வச்சுருக்காங்க, அல்லது ஒரு கூட இன்னொருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒர்க் நேச்சர் மட்டும் 2 பேர்கிட்ட இருக்கிற ஒரே ஒத்துமை என்னென்னா 2 பேரும் யார் வேணால் போய் என்ன தகவல் வேணால் சொல்லலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. அந்த முடிவுக்கான பலன்களை அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்கள பற்றி எனக்கு இருக்கிற ஒரு ஒத்துமை. டிஃபரன்ஸ் என்னென்னா, விஜய் சார் வந்து ஒரு சினிமான்னு எடுக்கும்போது அந்த கதை என்னால் பண்ண முடியுமா, என்னால் சூப்பராக பண்ண முடியுமா, எனக்கு செட் ஆகுமா, இதை பார்த்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அஜித் சார் வந்து ஒரு நல்ல குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணால் இவங்களால ஒரு நல்ல ப்ராடக்டை பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அதுவும் சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான், இதுவும் சக்ஸஸ்ஃபுல் மாடல். அவர் வந்து ஸ்டோரியை நம்புறாரு, இவர் டீமை நம்புறாரு. ஆமாம், இந்த டீம் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும், இவர் இந்த கதை நமக்கு பண்ணி கொடுக்கும். நீ யாரை வேணா இருந்துக்கப்பா, நீ எப்படிப்பட்ட வேணா கேரக்டராகவே இருந்துக்க, எனக்கு படம் கரெக்டாக வரணுன்றது. இவர் வந்து ஒரு மனுஷன் க்ளீனாக இருக்கணும், அவன் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒரு பெண்களை சரியாக நடத்துகிறவனாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணுன்றது வந்து அஜித் சாரோடைய பேட்டர்ன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அவுட்புட் வந்து பெரும்பாலும் கரெக்டாக வந்திருக்கு. சில சமயம் வந்து ஒரு மூமெண்ட் வந்து தப்பு நடந்துருச்சுன்னா அதோட கான்சிக்வன்சஸ் கண்டினியூ ஆகும்ல சார். அப்படி நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து பிங்க் பண்ணணும்னு அஜித் சார் முடிவு பண்ணார். அதே சமயத்தில் அதே மாதிரி விமன் எம்பவர்மெண்ட், விமன் ரிலேட்டடான விஷயத்தை பிகில்ல அவர் பண்ணுறாரு. அந்த 2 மூமெண்ட் வந்து விஜய் சார், அஜித் சாரோட பிஸ்னஸில் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணிச்சு. அவர் 2 பேரும் ஏறக்குறைய ஈக்குவலாக இருந்தாங்க. அப்போ ஏறக்குறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் யாரோ ஒருத்தர் முன்னாடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. அது ஜாஸ்தி 2 பிஸ்னஸுக்கும். ஆமாம், அந்த ஒரு படம் வந்து அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ், கொரோனா, அது இது வந்த பிறகு அது. ஸோ அப்போ அந்த சில டெசிஷன் மேக்கிங்ஸ் தப்பாகி டவுன்ஃபால் ரைஸ்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்க 2 பேரும் நான் ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்க டெசிஷன் மேக்கிங்கில். அடுத்து வந்து நீங்கள் படம் பண்ணுறதுக்கு 2 பேருமே வந்து நீவா படம் பண்ணலான்றாங்க. யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? விஜய் சார் சொல்ல மாட்டார் இனிமே, அதனால அஜித் சார் முடிவு பண்ணிட்டீங்களா? கலைஞர்லாம் சிஎம் ஆன பிறகு கூட வசனம் எழுதினாரு, போனார், வச்சார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு 30 நாள் காட்சி நான் வந்து 2 பேருமே புது டைரக்டர்ஸோட படம் பண்ணுறது விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது விஜய் சாரோட படம் பண்ணணும், அஜித் சாரோட படம் பண்ணணும் அப்படின்னு. விஜய் சாரோட படம். ஸோ புது வேர்ல்டு, புது கதைகள், புது ஐடியாஸ் வந்து உள்ளே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்போ 2 பேருமே புது டைரக்டர்ஸோட பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க நினைப்பாங்களே கம்ஃபர்ட் ஆச்சு, நமக்கு வந்து நல்லதோ பொழுதோ விலோத்தோட பழகிட்டோம், நம்ம அப்படியே கம்ஃபர்ட்டாக கொண்டு போயிடும் அப்படின்னு. சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2 பேரையும் சேர்த்து வச்சு எடுத்துருவோம் சார். பியூட்டிஃபுல்லாக ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி அஜித் விஜய் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணிடுவோம். அடுத்து வினோத்தோட படம் சொல்லி அது எல்லா சாத்தியங்களும் இப்போ வந்துட்டு இருக்கு சார். ஏஐ ஃபிலிம் மேக்கிங்க்கு நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதில் விஜய் சார், அஜித் சார் மட்டும் இல்லை, ரஜினி சார், கமல் சார் எல்லாரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து கூட நடிச்சிடலாம். எம்ஜிஆர் ஒரு கேமியோ ரோல் பண்றாரு. ஸ்பாட்ல இருக்கும்போது தானே அவர் அப்படி நினைச்சுப்பாரா, இவர் நினைச்சுப்பாரா, அந்த ஃபேன் இப்படி, அதெல்லாமே இல்லை. அந்த ரியாலிட்டிக்கு பெரிய வேல்யூ இருக்குல்ல. நம்ம வந்து அதாவது ஹியூமன் கிரியேட் பண்றதுக்கு எப்பவும் வேல்யூ இருக்கும் சார். பட் ஆனால் ஹியூமன்ஸால பண்ண முடியாத ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 2000 பேர் வச்சு ஃபைட் எடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேலை. அதை ஏஐல பண்ணலாம்.
சும்மா இப்போது ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் லவ் அப்படின்னா அது ஏயில் பண்ணுறதுல ஒரு தேவையில்லை, நேரம் வச்சுக்கிறோம், நம்ம அதை இன்னும் பெட்டராக பண்ணிடுவோம். இப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு வேக்கம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து முதலமைச்சராகவே ஆகிட்டாரு, அவர் வந்து ரேஸ் பக்கம் போயிட்டார், அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர மாட்டேது. ஒரு ஸ்பேஸ் வேக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது சார். நான் இதை வந்து 4 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஹீரோஸ்கிட்ட, நெக்ஸ்ட் லெவல் ஹீரோஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். புதுசாக லான்ச் ஆகணும்னு ஆசைப்படுறவங்ககிட்டே சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 4-5 இயர்ஸில் ஒரு 4 பிக் ஹீரோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிறது இல்லை சார். அவங்க வந்து 2 இயர்ஸ்க்கு 3 இயர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணுறாங்க. அஜித் சாரே 3 இயர்ஸ் ஆயிடுச்சுல சார். ஸோ அப்போது அவங்க வந்து அந்த ரேஸில் இல்லை, அதாவது வருஷத்துக்கு 2 படம் பண்ணி ரேஸில் இல்லை, தனியில் ஒரு இடத்துல இருக்கேன். அப்போ அவங்க கேம்குள்ளே இல்லை, அவங்க ஒரு தனி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஆக்டர்ஸ் வேணும். யாரா நம்மாலே அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு 4-5 ஹீரோஸ் தான் இப்போ இருக்காங்க. இப்போ எஸ்டிஆர், தனுஷ் சார், எஸ்கே, இந்த மாதிரி அந்த லேயரில் இவங்க. அது இல்லாமல் சூர்யா சாருமே ஒரு தனி கேமில் தான் இருக்கார், அவர் இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கார்த்தி சார் இருக்கார், ஜெயம் ரவி, விஷால், இந்த மாதிரி. ஸோ இவங்களில் யார் வருஷத்துக்கு 3 படம் கன்சிஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட்டு 5-6 இயர்ஸ் பண்ணி அதில் 50% சக்ஸஸ் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் கேம்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு டைரக்டராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்ககிட்ட இருந்து நான் எதாவது கற்றுக்க விரும்புகிறேன். வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நான் இதுக்கு ஒரு அடிஷன் பண்ணிவிடவா? விஜய் சார் ஃபேன்ஸ் கிட்ட வந்து இந்த படம் பற்றி நான் சொன்னேன். விஜய் சாரோடைய மாஸ் சீன்ஸ் இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது, அது எல்லாமே கொண்டாடுங்க. அதே சமயம் இதில் ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் இருக்குது. இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு சண்டை போடாதீங்க, இதுன்னு சண்டைலாம் போடாமல் அந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை படித்து அதை நம்மளுடைய சொசைட்டியோட வளர்ச்சிக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் தேவையானதாக மாற்றுறதுக்கு உங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். Behind Earth, straight from the heart with Rangraj Pandey. Title sponsor Vicura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery, any weight loss, இன்னும் smarter. Let's go holidays, travel beyond boundaries. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற Max Gold, call 044-4545-4545. Max Gold, cash for gold. Power by நம்ம சென்னை சில்க்ஸ் இன் ஆடி பிளாஸ்ட், up to 50% discount. Savings blast, collection blast. Taste the Milky Mist ice cream once. There is no turning back. Milky Mist ice cream. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். கார்த்திபுரம் 200 acre டவுன்ஷிப் இன் கோயம்புத்தூர். ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிரீமியம் வில்லா plots and commercial plots with world class infrastructure. Naturals, world fastest growing saloon chain. Air fiber Wi-Fi all in one plan. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes, இப்போது தமிழகம் எங்கும். Vicura Wellness, let's go holidays and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind It, straight from the heart with Rangraj Pandey. Powered by நம்ம சென்னை சில்க்ஸ் இன் ஆடி பிளாஸ்ட், மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத, கார்த்திபுரம் கோயம்புத்தூர் 200 acre dream township, premium plots, naturals, world's fastest growing saloon chain, air fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant.